நான் என் எதிரியை தனித்துத்தான் சந்திப்பேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தவேக மற்றும் திமுகவிற்கு இடையேதான் போட்டி என விஜய் கூறியுள்ளார் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதை வரவேற்கிறேன். திமுகவுடன் மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும் என நினைக்கும் எனது தம்பி நிலைப்பாட்டை வரவேற்கிறேன் என சீமான் தெரிவித்தார். பிரிந்து எங்க இருக்கிறோம்? நான் வந்து ஆள் சேர்த்து கொண்டு சண்டை போகிற மரபு எனக்கில்லை. எங்களது அண்ணனை உலக நாடுகள் படைகளை எதிர்க்க வந்தார்கள். நான் என் எதிரியை தனித்துத்தான் சந்திப்பேன். ஒரு நாய் 4 நாயை சேர்த்து கொண்டு வேட்டைக்கு சென்றால் சரியாக இருக்கும். ஒரு புலி 10 புலிகளை சேர்த்து கொண்டு வேட்டைக்கு சென்றால் சரியாக இருக்காது. கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்கத்தான் வீரம் துணிவு தேவை. நாங்கள் வீரர்கள் தனித்து நின்று மோதுகிறோம், அவர் செய்கிறார். நீங்கள் செய்யவில்லை என கேட்கிறீர்கள். 100 பேர் கேட்கிறார்கள். கூட்டணி இல்லாமல் எப்படி என்று, ஒருவர் கூட கொள்கை இல்லாமல் எப்படி என்று கேட்பதில்லை. எதிரியை தீர்மானித்துவிட்டு களத்திற்கு வந்தவர்கள் நாங்கள். யாரை வீழ்த்த வேண்டுமென்று முடிவு எடுத்துவிட்டு போருக்கு வந்து இருக்கிறோம். எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. 4 மாதத்தில் யார் யாருடன் செல்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். நாங்கள் எங்கே நிற்கப் போகிறோம் என்று தெரிந்துவிடும். எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாக இருங்கள். இவ்வாறு சீமான் கூறினார்.